ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரும். இந்த பேக்கை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் அதாவது பாத்திரம் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நல்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வந்து போட்டுக்கிறேன். நீங்க தட்டி வந்து போடுங்க, அப்படியே வந்து போட்டுறாதீங்க. நீங்க தட்டி போடும்போது வந்து நல்லாவே எசன்ஸ்லாம் வந்து தண்ணியில வந்து இறங்கும். இப்ப நம்ம தட்டி போட்டதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட போறோம். நல்லா கொதிச்சு 1 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1/2 டம்ளருக்கு வந்து மாறணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா கொதிக்கும்போது தான் வந்து அந்த ஏலக்காவோட எசன்ஸ்லாம் வந்து நல்லாவே இறங்கும். ஒரு 1/2 டம்ளருக்கு ஆகும்போது நீங்க வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வந்து இந்த தண்ணிய வந்து கூல்டவுன் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப வந்து 1/2 டம்ளருக்கு வந்து வந்துருச்சு. இப்ப நல்லா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா நான் வந்து கூல்டவுன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு லைட்டான ப்ரௌனிஷ் கலர்ல வந்து இருக்கும். இப்ப நான் வந்து அந்த தண்ணிய மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்டா வேணா எடுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி, ஏலக்காவோட தண்ணியை வந்து இதுல நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் டைப்க்கு வந்து கொண்டுட்டு வந்துருங்க. இது கூட வந்து பாலோ இல்ல கர்டோ இல்ல ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி நீங்க எதுவுமே ஆட் பண்ண வந்து தேவையில்லை. இந்த ஏலக்காய் தண்ணியை மட்டும் நீங்க ஆட் பண்ணி இந்த பேக் டைப்க்கு வந்து கொண்டுட்டு வந்தாலே போதும். இந்த தண்ணியே உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து வேற எதுவுமே நீங்க வந்து ஆட் பண்ண தேவையே இல்லை. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேக் டைப்புக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பேக்கை வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்கை என்னோட ஃபேஸ்லயுமே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்டையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த பேக்ல வந்து நம்ம மெயினா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிருப்போம். கோதுமை மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து கரும்புள்ளி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் கோதுமை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிருப்போம். காஃபி பவுடர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல வந்து ஒரு பிரைட்னஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து ஹனி ஆட் பண்ணிருப்போம். ஹனி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸும் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து ஏலக்காய் தண்ணி வந்து ஆட் பண்ணிருப்போம். ஏலக்காய் தண்ணி வந்து உங்க ஸ்கின்னை வந்து பயங்கரமா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற ஹெவியான பிக்மெண்டேஷன் எல்லாம் படிப்படியா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுத்து ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏலக்காய் தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாற்றி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதுல நம்ம வந்து மெயினா ஏலக்காய் தண்ணி வந்து தான் நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஏலக்காய் தண்ணி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னோட பிக்மெண்டேஷனை எல்லாம் நான் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணியும் கொடுத்துரும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த அன்இவனான ஸ்கின் டோனை எல்லாம் நார்மலா ஆகி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும்.
உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே டயர்டா ஒரு மாரி டல்லா இருக்கு அப்டின்னா கூட, அந்த டல்னஸையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா இன்ஸ்டன்டாவே பிரைட்டன் பண்ணி குடுத்து பளிச்சுனுமே இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ன வச்சுக்கிறோம். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸ்கின்னுமே வந்து நல்ல கிளியராவும் இருக்கும். நீங்க இந்த பேக்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து கொடுக்கும். இந்த பேக்க உங்க ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபுல் பாடிலயுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த பேக் கொடுக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும். See you next video. Take care. Bye bye.